தமிழகத்தில் உள்ள இந்து அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக 234 தொகுதியிலையும் போட்டியிடுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்துல தொடர்ந்து இந்துக்களுக்கு வஞ்சகம் நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்தினுடைய எம்பெருமான் முருகனை தரிசிப்பதற்கு அது சிக்கந்தர் மலை என்று சொல்வதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது. தமிழகத்தினுடைய அனைத்து கோவில்களுக்கும் கட்டணமில்லாத தரிசனத்தை வழங்க வேண்டும். பாரத தேசத்தில் உள்ள காசி, மதுரா போன்ற நகரங்களுக்கு சென்று வருவதற்கு பிற சமூக மக்களுக்கு எப்படி மானியம் வழங்கப்படுகிறதோ அதே போன்று எங்களுக்கு வழங்க வேண்டும். இந்து மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற தொட்டு பாரத தேசத்தில் இந்து மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வாங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். 11 ஆண்டுகளாக மத்திய சர்க்கார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மத்திய சர்க்கார் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுவோம் என்ற சொல்லு எங்களுக்கு தவறுதலாக தெரிகிறது. அதனால 234 தொகுதியிலையும் இந்து வேட்பாளர்களை நாங்க எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக, இந்து கூட்டமைப்பு சார்பாக நிப்பாட்ட உள்ளோம். அதனால தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து வாக்காளர்களும் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, 21 கோரிக்கைகளை தமிழக இந்த சட்டமன்றத்தில் நாங்க வச்சிருக்கோம். ஒரு கோரிக்கை, பழங்குடியினான இந்து மக்களுக்கு 1 ஏக்கர் நிலத்தை வழங்க வேண்டும். அது பிறகு இந்து மக்கள் அனைவர்களும் கோயிலில் தரிசனம் செய்வதற்கு இலவச கட்டணத்தை வழங்க வேண்டும். கட்டணம் இல்லாத தரிசனத்தை கொடுக்க வேண்டும். இன்னொன்னு, மாணவர்கள் அனைவர்களுக்கும் பிற சமூகத்துக்கு எப்படி ஊக்கத்தொகை வழங்கினார்களோ அது கொண்டு எங்கள் மக்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். பசுவதை தடை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். கட்டாய மதமாற்ற சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு உடனடியாக கட்டணத்தை இல்லாத கல்வியை கொடுக்க வேண்டும். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மற்றும் 21 கோரிக்கையை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி நாங்கள் முதல் கட்டமாக வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளோம். ஒவ்வொரு மண்டலத்திலையும் சென்று அந்தந்த தொகுதி பின்தாங்கிய மக்களுடைய கருத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்வுரிமையை மீட்க வேண்டும் என்று இந்து மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு தொகுதியும் செய்ய வேண்டும். அதான் என்னுடைய கோரிக்கை. இந்து அமைப்புகளை கொண்டு திரட்டி 234 தொகுதிகளிலும் அந்தந்த பகுதிகளில் உள்ள இந்து வேட்பாளராக நிறுத்த இந்து கூட்டமைப்பு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கோயில்கள்ல அந்த சிறப்பு கட்டணம் அதை அடியோட ரத்து பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் நடைமுறைப்படுத்த போறோம். மற்ற மதத்துக்கு எப்படி அவங்க புனித பயணம் போறதுக்கு அரசு செலவு அனுப்புறாங்களோ அதே மாதிரி இந்து அமைப்பு, இந்து சார்ந்தவங்களும் அவங்கவுங்க வழிபாட்டு முறைக்கு போறதுக்கு அந்த கோயிலுக்கு யாத்ரா கார்டு, அதாவது புனித பயணம் மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை அந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும்னு
கேட்டுக்கிறோம். தற்போதைக்கு எங்களோட நிலைப்பாடு தான். 24ல தன்னிச்சையான பாரத தேசருடைய முடிவால் கடலோர பகுதியில் வாழுகின்ற 16 மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் மிகவும் கொடிய முறையில் ஏறத்தர 500க்கும் மேற்பட்டவர்களை இலங்கை அரசாங்கம் சுட்டு வீழ்த்திருக்கிறது. 5000 கோடிக்கும் மேற்பட்ட வலைகள் போட்டுகளை இலங்கை அரசாங்கம் பறிமுதல் செய்திருக்கிறது. அதனால கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்டெடுப்பது என்பது பாரத அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். உடனடியாக இந்த அமைப்புகளுடைய சார்பாக ஏறக்குறைய 20 வருடங்களாக கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படி என்ற போராட்டத்தை இந்திய குடியரசு தினத்தன்று நாங்கள் நடத்தி வருகிறோம். உடனடியாக கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர்கள் நலனை காக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. சமூக நீதி என்ற பெயரால சாதிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி இந்த பாரத தேசத்துல முக்கியமா தமிழகத்துல சமூக நீதி காப்போம், சமூக நீதி போராளிகள் என்று சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு அரசாங்கம் செயல்பட்டு வருகின்ற நிலையில் சாதிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கிட்டு சென்ட்ரல் தொகுதி, இது சாதிய தொகுதி அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இங்கே ஒரு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை எதிர்க்கும் காரணமாகவும், ரெண்டாவது 1750 திருக்கோயில்களை தமிழகத்துல இடிச்சிருக்காங்க, அதை கண்டிச்சோம். அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு மாணவர்கள் தவறான போதை பழக்கங்கள்ல ஈடுபட்டு தமிழகத்தையே நாசம் செய்கிற சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அரசாங்கம் இத சட்டமன்றத்துல பேசுறாங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவமே இல்லை, அப்படி ஒரு சம்பவம் தான் எங்களை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கண்டிச்சோம். அடுத்தபடியா பசுமாடுகளை இங்க கொண்டு அந்த கறியை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பசுமாடு கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியில இந்த சட்டத்தை போடப்பட்டிருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்க காங்கிரஸும் அதை கண்டிக்கல, வேற எந்த கட்சியும் அதை கண்டிக்கல. அதே மாதிரி இன்னைக்கு இந்து ஆலயங்கள்ல சிறப்பு தரிசனம் என்ற பெயரால 300 ரூபாய் 400 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அனுப்புறாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து சிறப்பு தரிசனம் காட்டுறாங்க திருச்செந்தூர் மற்ற கோவில்கள்ல. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மேட்டர்ல கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தோம். தமிழகத்துல உள்ள காவல்துறை அங்க சாமியை தரிசனம் பண்றதுக்கோ அங்க தீபம் ஏத்துறதுக்கோ அனுமதி கொடுக்கல. அப்போ இந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இதை தட்டி கேட்கல, ஏன் இதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அமைச்சு ஜனங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, ஏன் அவங்க வலுக்கு ஏத்தணும்னு சொல்லல. இவங்க விளையாடுற விளையாட்டு கேட்டா சுயாட்சியில தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு மாயையை கொண்டு வர்றாங்க. எங்கே பார்த்தாலும் சாதி வன்முறை கொடுமைகள் நடக்குது. அதிமுக, திமுக, பிஜேபி இது மாதிரி ஆட்சி நடக்கிற இடங்கள் எல்லாம் சாதி கொடுமையும் மத கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு. இதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் எதிர்த்துதான் நாங்க இந்துக்களா நாங்கெல்லாம் இப்போ தனியா 234 தொகுதிகளை வேட்பாளர்களை நிக்க வச்சு எங்களுடைய கோரிக்கையை நாங்க சொல்றோம். எங்களுடைய கோரிக்கையை சொல்லி நாங்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதனால எங்களுக்கு பலவிதமான கஷ்ட சூழ்நிலைகளை பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு நீங்க பிரஸ்காரர்களாகிய உங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவலை நாங்க சொல்றோம். 234 தொகுதிகளிலும் எங்களுடைய 21 கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகளை வச்சு இப்போ நாங்க இந்த தகவலை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். ராஜகுரு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தினுடைய பூர்வக்குடி தமிழர்கள் அவர்களுடைய நிலை இன்று தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் இன்று 5000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் மறுபடியும் அரசாங்கத்துக்கு தான் போற நிலை இருக்கிறது. காரணம், மது என்கின்ற ஒரு அரக்கன் தமிழகத்திலே ஓடிக்கொண்டுள்ளது. அது கடந்த ஆண்டு ஆட்சியில் இருந்தவர்களும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவர்களும் சொல்வது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துவோம் என்று
எழுத்து மூலமாக சொல்கிறார்களே தவிர அதை அமுல்படுத்துவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் மதுவால் இன்று தமிழகத்தில் உள்ள பெண்கள், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பூர்வக்குடி தமிழர்கள் இன்று மிகவும் அவதிப்படுகிறோம். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தா 900 ரூபாய்க்கு சாராயம் குடிச்சிடுறாங்க, 800 ரூபாய்க்கு சாராயம் குடிச்சிடுறாங்க. காரணம், வீதி வீதிக்கு டாஸ்மார்க் என்கின்ற ஒரு அரக்கன் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாஸ்து மது போதைகளிலே முழுவதில்லாமல் இப்பொழுது கஞ்சா, மாத்திரை போன்ற தீய பழக்கங்கள் தமிழ்நாட்டிலே ஊடுருவியுள்ளது. இதையெல்லாம் எப்படி தட்டி கேட்க முடியும் என்றால், தமிழகத்திலே எலெக்ஷன் நேரம் மட்டும்தான் இந்த மதுவிலக்கை அமல்படுத்துவோம், விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவோம், பெண்களுக்கு குடும்பத்திற்கு 5000 வழங்குவோம் என்று சொல்கிறார்கள். எலெக்ஷன் முடிஞ்சா மீதி 4.25 வருடம் அவர்கள் சொந்த வேலையும் அதை மட்டுமே அவர்கள் ஆட்சியை எப்படி நடத்துவது, எப்படி ஆட்சி நடத்துவது என்று மட்டுமே சிந்திக்கிறார்கள். அதனால ஒட்டுமொத்த இந்து அமைப்புகளும் சேர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். எதற்காக இந்த முடிவு என்றால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது ஒரு சாதாரண சுமூகமாக நடத்தி இருந்தால் அது சுமூக பிரச்சனை. அங்கே ஒரு தீபம் ஏற்றுவது நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு தீர்ப்பினை வழங்குகிறார். அங்கே தீபம் ஏற்றி இருந்தால் அன்றைய தினத்தோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் இதை அரசியல் படுத்துவதற்காக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இது போல அந்த முருகனுக்கு செய்கின்ற துரோகமாக நினைத்து இந்த முருகனுடைய வாரிசுகளாக நாங்கள் எல்லா தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்துகிறோம். அது வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெறவில்லை. ஆனால் முருகனுக்காக அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் நின்று எங்களுடைய பலத்தை நிரூபிக்க போகிறோம். அதிலும் இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்ப ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஆன பணத்தையும் கோடை காலத்துக்கு ஒரு 2000 சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் சொல்வது, நீங்கள் 5000 கொடுப்பதை விட மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்துங்கள். அது மட்டும் இல்லாம நம்முடைய மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு மலைகளிலே பூர்வக்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஃபாரஸ்ட்ங்கிற பேர்ல அவங்க ஒரு சொல்ற நாள்ல தான் போய் தரிசனத்துக்கு போகணும், அவங்க சொல்ற நேரத்துலதான் கேட்டு திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் இல்லாமல் செய்கின்ற வகையில இந்துக்களினுடைய நிலை, தமிழர்களுடைய நிலை இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். பல்வேறு கோயில்களிலே கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட கோயில்களை இந்த அரசாங்கம் கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், இந்து அறநிலைத்துறை என்கின்ற ஒரு துறை இல்லாமல் தமிழர்களை கொண்டு, ஏன்னா தமிழன் தான் மன்னராக இருந்தால், தமிழன் தான் பல்வேறு கோயில்களை கட்டினால், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அந்த கோயிலுக்கு எழுதி வைத்தான். அப்படி அந்த கோயில்களினுடைய சொத்துக்கள் ஒரு வாரியமாக்கப்பட்டு அந்த வாரியம் நிர்வகிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் முஸ்லிம் மசூதிகளை, முஸ்லிம் ஜமாத்துகளை ஜமாத்து நிர்ணயிக்குது, சர்ச்சுகளை பாதிரியார்கள் நிர்வகிக்கிறார்கள். ஆனால் இந்து கோயில்கள் மட்டும் இந்த அறநிலைத்துறை என்கின்ற ஒரு துறையை உருவாக்கி அதிலே வருகின்ற பணங்களை அரசாங்கம் செலவு செய்கிறது. கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. ஆனால் ஏதாவது ஒரு மசூதியிலேயோ சர்ச்சிலேயோ வருகின்ற பணத்தை எந்த தமிழனுக்காவது செலவிடுறாங்களா? செலவிடுறது இல்லை. இதையெல்லாம் ஒரு தட்டி கேட்கின்ற வகையில இந்த எலெக்ஷன்ல இந்த அமைப்புகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டியிடுகின்றோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.